வணக்கம் நண்பர்களே, முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் உங்களை மனசார வரவேற்கிறோம். இங்கே சிறிய சிறிய கதைகளின் மூலம் பெரிய வாழ்க்கை பாடங்களை சொல்லி மக்களை ஊக்கப்படுத்துகிறோம். இன்று நாம் ஒரு சிறப்பான கதை பார்க்கப் போகிறோம். இது ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு கதையாகலாம். கதை மூன்றாவது வாய்ப்பு. நீங்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் இடம் கொடுத்து நம்பிக்கை வைக்கிறவராக இருந்தால், ஆனால் அவர்கள் அந்த நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் துரோகம் செய்கிறார்கள் என்றால், இந்த கதை உங்களுக்காகத்தான். ஒரு நாள் ஒரு பாம்பு ஓர் அழகான முயல்களின் குடிலுக்குள் நுழைந்தது. முயல்கள் பயத்துடன் சுவரோடு ஒட்டிக்கொண்டன. இதற்கு முன் இப்படிப்பட்ட விருந்தினர் வந்ததே இல்லை. ஆனால் அந்த பாம்பு மென்மையான குரலில் பேசத் தொடங்கியது. நீங்கள் என்னை பயப்பட வேண்டாம். நான் மிகவும் தனிமையில் இருக்கிறேன். எனக்கு நண்பர்கள் இல்லை. உங்களுக்கு பழமையான அறிவும் கதைகளும் பகிர விரும்புகிறேன். முயல்கள் சந்தேகத்துடன் ஒருவருக்கொருவர் பார்த்தன. ஆனால் ஒரு வாய்ப்பு கொடுக்க முடிவு செய்தனர். பாம்பு பேசியது. அவளின் வார்த்தைகள் மென்மையாகவும் தத்துவபூர்வமாகவும் இருந்தன. அவள் சொன்னது, நீங்கள் யாரும் இல்லை. நீங்கள் எல்லாம் ஒரு பிரபஞ்சத்தின் பாகம். அது போதுமானது. ஒரு முயலை கடித்துவிட்டு பாம்பு மறைந்து விட்டது. அடுத்த நாள் மாலை பாம்பு மீண்டும் வந்தது. தயவு செய்து என்னை தவிர்க்காதீர்கள். நான் ஒரு பாம்புதான். கடிப்பது என் இயல்பு. ஆனாலும் நான் மாற முயற்சிக்கிறேன். நண்பர்கள் ஒருவர் மற்றவரின் குறைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? முயல்கள் தயங்கின. ஆனாலும் இரண்டாவது வாய்ப்பு அளித்தனர். மீண்டும் மென்மையான வார்த்தைகள். மீண்டும் மயக்கும் தத்துவங்கள். மீண்டும் கடித்தாள். மூன்றாவது நாள் முயல்களின் குடில் ஒரு பெரிய கல்லால் மூடப்பட்டது. பாம்பு வெளியே இருந்தபடி கதவிடம் பேசினாள். தயவு செய்து இன்னொரு வாய்ப்பு. நான் மாறப்போகிறேன். உங்களை நேசிக்கிறேன். ஆனால் யாரும் வெளியே வரவில்லை. பாம்பு சினத்துடன் கூறினாள். இந்த உலகத்தில் ஆழமாக சிந்திக்கிறவர்களுக்கு இடமில்லை. அவள் இருளுக்குள் மறைந்தாள். சிலர் அழகான வார்த்தைகளால் நம்மை மயக்குகிறார்கள். அவர்கள் தங்களை ஞானிகளாக, துக்கத்தில் மூழ்கியவர்களாக காட்டலாம். ஆனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் நம்மை புண்படுத்துகிறார்கள் என்றால் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இனிமையானவராக இருப்பது முடிவில்லா வேதனையை ஏற்றுக்கொள்வது அல்ல. உங்கள் நிம்மதியை காத்துக்கொள்ளுங்கள். இந்த கதையை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், பகிருங்கள் மற்றும் உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய கதையுடன்.